இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 18ஆம் வாரம் வெள்ளிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு நீ நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். இறைவாக்கினர் நாகூம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தை 15. அதிகாரம் 2. இறை வார்த்தை 2. அதிகாரம் 3. இறை வார்த்தைகள் 1-3 மற்றும் 6-7 முடிய. வெற்றி வெற்றி என்று முழங்கி நற்செய்தி அறிவிப்பவனின் கால்கள் மலைகளின் மேல் தென்படுகின்றன. யூதாவே, உன் திருவிழாக்களை கொண்டாடு, உன் பொருத்தனைகளை நிறைவேற்று. ஏனெனில் தீயவன் உன் நடுவில் இனி வரவே மாட்டான். அவன் முற்றிலும் அழிந்துவிட்டான். இஸ்ரேலின் மேன்மை போலவே யாக்கோபின் மேன்மையை ஆண்டவர் மீண்டும் நிலைநாட்டுகிறார். கொள்ளைக்காரர்கள் அவர்களை கொள்ளையடித்தனர். அவர்களின் திராட்சை கொடிகளையும் அழித்து போட்டனர். இரத்தக்கரை படிந்த நகருக்கு ஐயோ கேடு! அங்கு நிறைந்திருப்பது எல்லாம் பொய்களும் கொள்ளை பொருளுமே. சூறையாடலுக்கு முடிவே இல்லை. சாட்டை அடிகளின் ஓசை, சக்கரங்களின் கிழிச்சிடும் ஒலி, தாவி பாயும் புறவிகள், உருண்டோடும் தேர்கள், குதிரை வீரர்கள் பாய்ந்து தாக்குகின்றனர். வாள் மின்னுகின்றது, ஈட்டி பளபளக்கின்றது. வெட்டுண்டவர்கள் கூட்டமாய் கிடக்கின்றனர். பிணங்கள் குவிந்து கிடக்கின்றன. செத்தவர்களுக்கு கணக்கே இல்லை. அந்த பிணங்கள் மேல் மனிதர் இடறி விழுகின்றனர். அருவருப்பானவற்றை உன் மீது எறிவேன். உன்னை இகழ்ச்சியுடன் நடத்தி பகடி பொருளாக்குவேன். உன்னை நோக்குவோர் எல்லாரும் உன்னிடமிருந்து பின்வாங்கி, நினைவே பாழாய் போனது, அவளுக்காக புலம்புவோர் யாரேனும் உண்டோ என்று சொல்வார்கள். உன்னை தேற்றுவோரை எங்கே தேடுவேன்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கொல்பவரும் நானே, உயிர் அளிப்பவரும் நானே. அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது. அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன. ஆண்டவரே அவர் மக்களுக்கு தீர்ப்பிடுவார். அவர் தம் ஊழியர்களுக்காக அவர் மனம் இறங்கிடுவார். பல்லவி. கொல்பவரும் நானே, உயிர் அளிப்பவரும் நானே. நானே இருக்கிறவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பதை இப்பொழுது உணர்ந்து கொள்ளுங்கள். கொல்பவரும் நானே, உயிர் அளிப்பவரும் நானே. காயப்படுத்துபவரும் நானே, குணமாக்குபவரும் நானே. பல்லவி. கொல்பவரும் நானே, உயிர் அளிப்பவரும் நானே. மின்னும் என் வாளை நான் தீட்டி நீதி தீர்ப்பை என் கையில் எடுக்கும்போது, என் பகைவரை பழிவாங்கி என்னை பகைப்பவருக்கு பதிலடி கொடுப்பேன். பல்லவி. கொல்பவரும் நானே, உயிர் அளிப்பவரும் நானே. அல்லேலுயா, அல்லேலுயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலுயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்திய எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்திய நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 24-28 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில்
தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவர். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். இறந்தும் வாழ்கிறார். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, வடகொரியா கம்யூனிஸ்டுகளின் கைக்கு போன பிறகு கிறிஸ்தவர்களின் நிலைமை பலவாறாக கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். ஒரு சிற்றூரில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்ட அந்நாட்டு இராணுவம் அவர்களை அவ்வூரில் இருந்த கோயிலுக்குள் அடைத்து வைத்தது. பிறகு இராணுவ வீரர்கள் கோவிலில் இருந்த இயேசுவின் திருவுருவம் தாங்கிய படத்தை கீழே இழுத்து போட்டு, இந்த படத்தில் யாரெல்லாம் காரி துப்பி உமிழ்கிறார்களோ அவர்களை நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம் என்றார்கள். அதற்கு அஞ்சி பயந்து ஒரு சில மக்கள் வரிசையாக வந்து இயேசுவின் திருவுருவம் தாங்கியிருந்த படத்தில் காரி துப்பி உமிழ்ந்தார்கள். அவர்களை இராணுவ வீரர்கள் விடுதலை செய்தார்கள். அவர்களை தொடர்ந்து ஓர் இளம்பெண் வந்தாள். அவள் முன்பு இருந்தவர்கள் செய்ததைப் போல செய்யாமல் படத்தில் காரி உமிழப்பட்டிருந்த எச்சிலை துடைத்துவிட்டு அதை முத்தமிட்டார். இதை பார்த்து கோபம் அடைந்த இராணுவ வீரர்கள் அவரை அந்த இடத்திலேயே சுட்டு கொன்றார்கள். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வில் வரும் இளம்பெண் தன் உயிர் போனாலும் பரவாயில்லை, தான் ஆண்டவர் இயேசுவின் உண்மையான சீடர் என்பதை எண்பிக்கும் வகையில் அவரது திருவுருவம் தாங்கிய படத்தை முத்தமிட்டார். அவர் இந்த மண்ணுலகை விட்டு பிரிந்தாலும் ஆண்டவரின் திருமுன் என்றென்றும் உயிர் வாழ்வார். இன்றைய இறைவார்த்தை ஆண்டவருக்காக தம்மையே தருகின்றவர் வாழ்வடைகின்றனர் என்கிறது. அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். தனது பாடுகளை முன்னறிவித்த இயேசு அதற்கு பிறகு தன்னை பின்தொடர்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு சில நிபந்தனைகளை வைக்கிறார். தன்னை பின்தொடர்பவர் தன்னலம் துறக்க வேண்டும், சிலுவையை சுமக்க வேண்டும் என்று நிபந்தனை வைக்கும் இயேசு இவ்வாறு தன்னலம் துறந்து சிலுவையை சுமக்கின்ற போது ஒருவர் தம் உயிரையும் இழக்க நேரிடலாம். அவ்வாறு உயிரை இழப்பவர் அதை காத்துக்கொள்வார் என்கிறார். நற்செய்தி வாசகம் இயேசுவுக்காக வாழ்வோர் சிறந்த கைமாறு பெறுவர் என்று சுட்டிக்காட்டுகின்ற அதே வேளையில் இன்றைய முதல் வாசகம் அவரது விழுமியங்களுக்கு எதிராக செயல்படுபவர் அதற்குரிய தண்டனையை பெறுவார் என்கிறது. அசிரிய நாடு இரத்த வெறி பிடித்த நாடாகவும் பிற நாடுகளிலிருந்து செல்வங்களை கவர்ந்து வந்து தன்னை உயர்த்தி கொண்ட நாடாகவும் இருந்தது. அதனால் அது அழிக்கப்படும் என்று இறைவாக்கினர் நாகும் வழியாக இறைவாக்கு உரைக்கப்படுகிறது. இன்றைய நற்செய்தியின் கடைசியில் இயேசு சொல்வது போல் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு உண்டு. அதனால் நமது வாழ்வை கடவுளுக்கு ஏற்றதாய் அமைத்துக்கொண்டு
அவரிடமிருந்து சிறந்த கைமாறு பெறுவோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, இயேசுவுக்காக தம்மையே இழப்பவர் நிலைவாழ்வு பெறுகிறார். பொருட்கள் மீதான பற்றினை ஆசையை அறுத்துவிட்டு ஆண்டவர் மீது பற்றுக்கொள்வோம். சிலுவையை சுமக்காமல் சிம்மாசனம் ஒன்றும் இல்லை. இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ அவற்றையே மனதில் இருத்துங்கள் என்று ரோமையருக்கு எழுதிய கடிதத்தில் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் தூய பவுல் கூறுகிறார். எனவே இறையேசுவில் எனக்கு பிரியமானவர்களே, நாம் உண்மையானதை மனதில் வைத்து இயேசுவின் சீடராய் வாழ்ந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.